ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன என்ன மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம், யூசருக்கு என்ன ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிளாகர்லேருந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். தென் இந்த வீடியோடைய மோட்டிவ் என்னென்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை ஹையர் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது நம்ம யூசர்ஸ்க்கு டெலிவரி கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஃபஸ்ட் டைம், அதாவது ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை இதுவே ஒரு சர்வீஸாக நீங்கள் எடுத்து பண்ணாலுமே கூட நம்ம ஃபார் ஆர்டிக்கலுக்கு 200ன்னு நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கிக்க முடியும். தென் இது யூசர்ஸ்க்கு நம்ம ஃபைல்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் இது. ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்க்ளூட் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் அண்டு அது போக கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? தென் இதில் யூசர் எதற்காக நம்மக்கிட்ட ஆர்டிக்கல் வாங்குறாங்க, கூகுள் ஆட்சன்ஸ்க்காக, இல்லை அஃபிலியேட்டா, இல்லை ஊகாமஸ், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, இது போல் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ்க்காக அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதனால் நம்ம ஆட்சன்ஸ் அப்ரூவ்ங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாம மேக் பண்ணுறதால 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக நாம் என்னென்ன டூலில் செக் பண்ணி கொடுக்குறோம், சிமிலராக ஒருத்தர் கொடுத்து வருது. இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, சேம் இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தர் ரைட் பண்ணியிருக்காங்களா, தென் வேர்ட்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி 100% ரிசல்ட்டுமே நீங்கள் கொடுத்துருக்கோம். பிளாகரிசம் இருக்கா இல்லையா, 100% யூனிக்காக இருக்குன்றதுக்கான ரிசல்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆர்டிகல்ஸ்குள்ளே ஒவ்வொரு யூஸருமே ஒரு ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷனா என்ன, தென் டைட்டில்னால் என்ன, சப்டைட்டில்னால் என்னன்றது பேசிக். அதாவது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஓகேங்களா? தென் வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எஸ்இஓக்கு ஏதோ ஒரு பிளகின் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுப்பீங்க. பட் ஆனால் பிளாகரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் நாம் ஃபோக்கஸ் கீவேர்டு அண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இது போக டைட்டில் அப்படின்னு, அதாவது பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற அளவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், இது நீங்கள் 3 கரெக்டாக கொடுத்துட்டாலே போதுங்க நண்பா. மோர் தென் 85% உங்களுக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக மாறிடும் ஆர்டிக்கல். நீங்கள் எந்த ஆர்டிக்கலாக இருந்தாலுமே டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஃபோக்கஸ் கீவேர்ட் இதை மட்டும் நீங்கள் ஃபர்தராக கொடுக்குறீங்க அப்படின்னாலே ரேங்கே ஆகாத ஆர்டிக்கல் கூட ரேங்க் ஆகும். ஓகேவா? ஸோ நாம் யூசர்ஸ்க்கு பாருங்கள், டைட்டில், அடுத்ததாக பேராகிராஃப் அண்டு இது போக நம்பர் ஆஃப் பேன்ஸ், புல்லட் பேன்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே நம்ம யூனிக்காக பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய வெப்சைட்டுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டால் நான் எப்படி போடுவேன், அதை விட குவாலிட்டியாக தான் நம்ம யூசர்ஸ்க்கு கொடுக்குறோம். இது ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் தாண்டி ரேங்க் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் கண்டிப்பாக இந்த விதத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அவங்க பாருங்கள். தென் சப்டைட்டில், பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டுனா ஒவ்வொரு பேராகிராஃபுமே மோர் தென் 150 வேர்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த அளவுக்கு தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சரும் இருக்கும். அதே போல் கூகுளுக்கு க்ரோலிங் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டை கூகுளுக்கு புரிஞ்சுக்கிற அளவில் தான் நம்ம இந்த பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், தென் எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓவராலாக 1961 வேர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தென் சப்டைட்டில்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதில் ஓவராலாக இருக்கும் ஒரு மோர் தென் 20லேருந்து 25+ இருக்கும். தென் சப்டைட்டில்ஸ் எல்லாமே இதில் உங்களால் பார்க்க முடியும், என்னென்ன சப்டைட்டில்ஸ் நம்ம கவர் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கி அதாவது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் இப்போது ஒரேடியாக வெளியே வந்துட்டுனா வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூசர்ஸ்க்கு எப்போ நம்ம மெயில் டெலிவரி போட்டிருக்கோம் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ஓவராலாக ஒரு 1.15 இந்த டைமுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஆர்டிகல்ஸ்லாம் அவருக்கு மெயிலில் ரிசீவ் ஆகிருக்கும் அவருக்கு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயிலே நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயிலே நான் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஓகேவா? தென் முக்கியமாக ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். வேர்ட்ஸ் அடி கவுண்ட் அவுட் நாம் எவ்வளோ கேரண்டி கொடுக்குறோம் யூஸருக்கு அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ். ஓகேங்களா? அதாவது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து அது சொல்கிறோன்னா 2000க்கு மேலே இருக்கலாம், 1500க்கு அதாவது 1650 1700 இந்த அளவு கூட இருக்கலாம். ஓகேங்களா? நாம் கேரண்டி கொடுக்குறது இவ்வளோ தான். எஸ்இஓ ஆப்டிமேஷன் அப்படின்னா ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது 3 வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் நாம் வந்து எப்படி அதை எஸ்இஓ ஆப்டிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரேங்க் மேத், எஸ்இஓ, ஆல் இன் ஒன் எஸ்இஓ இது போல் எஸ்இஓக்கு எந்த ஸ்பெசிஃபிக்காக பிளகின் யூஸ் பண்ணாலுமே அந்த பிளகினுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதத்தில் தான் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் 100% யூனிக்காக இருக்கும். நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எஸ்இஓ ஸ்கோர்ன்றது உங்களுக்கு அச்சீவ் பண்ணிட முடியும். அடுத்ததாக பிளாகரிசம்ன்றது 0% இருக்குது. பிளாகரிசம்னா நம்ம ஒரு பேராகிராஃபை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதே சிமிலரான வேர்ட்ஸ் வந்து மற்றவங்க வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஆனால் நம்மளது வந்து 100% யூனிக்காக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக ரீடபிலிட்டின்றது வந்து மோர் தென் 16% நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளோட பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படி. ஓகேவா? அடுத்ததாக ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட் 100%. ஓகேவா? தென் இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் தாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்து வாங்குறது பெருசு இல்லை. பட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம மணி மேக் பண்ணணுன்றதுக்காக யாருமே வர மாட்டோம். ஒன்று அவங்களுடைய ஃபேஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ், மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மேக்கிங் ஆன்லைனில் ஏதோ ஒரு விதத்தில் இதை ஃபாலோ பண்ணி தான் யாருமே வந்து வருவாங்க. ஸோ வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது. 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஒரு 11 ஆர்டிகல் வாங்குறீங்க, 10+ ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நான் ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் லைஃப் லாங் லைசன்ஸ் கீயோட. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அதாவது நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து யாராலையும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு ஒர்க்கும் சரி, கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸுமே சரி. ஓகேங்களா? தென் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயிலே அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் கன்சல்டிங் சர்வீஸ் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நான் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் ஒன்று கொடுத்துட்டு யூசர்ஸ்க்கு வந்து நான் உண்மைக்குமே கொடுக்குறேன்னா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நான் கொடுத்துருவேன். இதுதான் நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கிது. ஒருத்தர் 10 ஆர்டிகல் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அடுத்து 25 மினிட்ஸ்லேருந்து 1 டேக்குள்ளே அவங்களுக்கு வந்து தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஆர்டிகல்ஸ் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது பையிங் 10+ ஆர்டிகல் இன் 1 ஆர்டர்னு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் மெயிலில். ஓகேங்களா? ஸோ நான் தீம்ஸ் ஜெனரேட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்கணும் அப்படின்னா $55 வரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு வெப்சைட்டுக்கு கீ வாங்கி ஒரு பிகினர் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஒரே ஒரு 2000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நான் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஏன்னா 10 ஆர்டிகல் தான் நீங்கள் வாங்க போகிறது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ 10 ஆர்டிகல் நீங்கள் வாங்குறன்னும் போது ஃப்ரீயாகவே நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா எனக்கு ஆர்டிகல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் தீம்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா நீங்கள் 2000 கொடுத்து உங்கள் வெப்சைட்டுக்கு கீ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நாம் கீ ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்ட் லைசன்ஸ் கீன்னு மென்ஷன் பண்ணி எந்த ஒரு ப்ரீமியம் தீம்ஸுக்குமே லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேஷ்போர்டு அவைலபிளாக இருக்கும். அது நியூஸ் பேப்பர் தீம்ஸ்னால் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஜெனரேட் ப்ளஸ்னால் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த தீம்ஸ்க்கு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறனா இல்லைன்றதை நீங்கள் இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டேஷ்போர்டு தான் அது. அடுத்ததாக மெகா ஆஃபர், இது எப்போயுமே போயிட்டுருக்கோம். அதாவது நீங்கள் 30 ஆர்டிகளுக்கு மேலே நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு அண்டு 300 பேக்கிலுக்கு வந்து ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை நான் சேலஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன் நண்பா. உங்களால் தமிழ்நாட்டிலே யாரும் ஆர்டிகல்ஸ்க்கு ஆர்டிகளும் ப்ரைவேட் பண்ணி இன்க்ளூடு ஒரு ப்ரீமியம் தீம்ஸு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து இது போக பேக் லிங்க்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது நாமளாக தான் இருக்கும், வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும் போதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் தீம்ஸோடைய காஸ்ட்டு நம்ம அதாவது ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, அந்த தீமோடைய காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு $250 வரும். ஓகேங்களா? இந்தியன் கரன்சிக்கு ஒரு 21,000 ரூபா வரும்னா வச்சுக்கோங்களேன். அந்த தீம்ஸு 2000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன்.
எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் இது ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் என்கிட்ட மல்டிபிள் கிளையண்ட்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து வாங்குவாங்க, போவாங்க. அப்படின்னும்போது ஏகப்பட்ட பேருக்கு நம்ம வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னும்போது நான் எல்லாருக்குமே ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் கூட ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ப்ரீமியம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னே. ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரீயில் வந்து ஒரு அப்டேட் வருதுன்னா சைடு சடனாக க்ராஷ் ஆகி போயிடும். ஆனால் ப்ரீமியம் வெர்ஷனில் மோர் தென் அப்டேட் இருக்குன்னா அது ஓவரில் ஒரு 70% தாக்கு பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலையுமே சரி, தென் காம்படிட்டர் கூட போய் ஈக்குவலாக நம்ம வெப்சைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குமே இந்த ப்ரீமியம் தீம்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஜெனரல் ப்ளஸ் டாப் 10லேயும் சரி, டாப் 5லேயும் சரி, வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு ஆட்சன்ஸ் பெர்லிக்கோ சரி, இல்லை எஸ்இஓக்கோ சரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தீம்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். தென் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம 10 ஆர்டிக்கிள் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக நிதானமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டிகிள்ஸோடைய பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். தென் எந்த ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலுமே நம்மக்கிட்ட அவங்களுக்கு கம்பல்சரி 3 ஆர்டிக்கிளுக்கு மேலே வாங்கினா ஒரு ஜிப்பைல் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ ஜிப்பைலுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஜிப்பைனுக்குள்ளே 10 ஃபைலுமே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் 10 ஆர்டிக்கிளுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கீவேர்ட்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பாருங்கள். தென் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆர்டிக்கிள் கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ஆர்டிக்கிள்குள்ளே நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஸ்லோவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கணும், ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் ஃபோனும் ஸ்லோவாக இருக்குது நண்பா, டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகலை. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டிக்கிள்குள்ளேயும் உங்களுக்கு இந்த மாடல் இருக்கும். நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணுறோம், என்னுடைய காண்டாக்ட் நம்பர், ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா என்னதுக்கு நம்ம டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம், ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்தராக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ வேர்ட்ஸ் இந்த ஆர்டிக்கிளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2342 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. தென் உங்களுக்கு யாருக்காவது ஆர்டிக்கிள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் மோர் தென் சோஷியல் மீடியா எல்லா லிங்க்கு கிடச்சிரும், காண்டாக்ட் நம்பர் கிடச்சிரும். வீடியோவிலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு டவுட்டு எதுனா இருக்குன்னா கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் எதனா பில்டு பண்ணோம் அப்படின்னாலுமே தாராளமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறதுல 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கோம். 7000 ரூபா, 15000, 25000. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அதை பற்றினா கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தென் அது போக ஆட்சன்ஸ் அப்ரூவல் சைடு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அப்ரூவலான சைட்டே வேணாலுமே அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். தென் இதில் 7000 ரூபா, 15000, 25000 3 பேக்கேஜ் சொன்னேன் இல்லையா? அதில் 15000 பேக்கேஜில் ஒரு வெப்சைட்டு கையில் பில்டு பண்ணி ப்ரீமியம் தீம்ஸை போட்டு ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி யூசர்ஸ்க்கு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வெப்சைட்னா என்ன, எப்படி அதை பில்டு பண்ணுறது, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான். 25000 பேக்கேஜில் உங்களுக்கு பதிலாக நானே ஆர்டிகல்ஸ் போட்டு மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறேன். அந்த பேக்கேஜெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுபோல் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். தென் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம வெப்சைட்டுக்கு என்ன தான் பார்த்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஆர்டிகல்ஸ் போட்டாலுமே சரி, ப்ரீமியம் தீம்ஸ் போட்டாலுமே இந்த பேக்லிங்க்ன்றது பேக்கெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்லிங்க்கை நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் ஆடு கிளிக்குன்றது அதிகமாகிடும். ஆடு கிளிக் அதிகமாகிட்டாலே நமக்கு ரெவன்யூமே அதிகமாகிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு சிலது இன்டெரக்டாக தான் சொன்னாலும் சொல்ல முடியும். புரிஞ்சுக்குங்க. பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 5000 பேக்லிங்க்கு, ஹை குவாலிட்டி பேக்லிங்க்கு 6000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் போய்ட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? தென் இது போக மோர் தென் நம்மக்கிட்ட A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க நண்பா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.